வருஷம் வருஷம் வரக்கூடிய பொங்கல் திருவிழானா நமக்கு எல்லாருமே சந்தோஷம் தானே. எப்படியும் பொங்கல் சாப்பிட்ருவோம். கோயிலில் பொங்கல் கிடைக்கும், வீட்டில் பெற்றவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. பொங்கல் சாப்பிடுவோம், கரும்பு சாப்பிடுவோம், ஒரு வீட்டில் படமெல்லாம் போடுவாங்க, பார்ப்போம். எவ்வளவோ சந்தோஷமாக இருப்போம். அந்த வருஷம் வருஷம் வரக்கூடிய பொங்கல் திருவிழானா நமக்கு எல்லாருமே சந்தோஷம் தானே. எப்படியும் பொங்கல் சாப்பிட்ருவோம். கோயிலில் பொங்கல் கிடைக்கும், வீட்டில் பெற்றவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. பொங்கல் சாப்பிடுவோம், கரும்பு சாப்பிடுவோம், ஒரு வீட்டில் படமெல்லாம் போடுவாங்க, பார்ப்போம். எவ்வளவோ சந்தோஷமாக இருப்போம். அந்த சந்தோஷம் நீங்கள் அனுபவிக்கிறது போல் நான் ஏற்கனவே சொன்ன பதிவில் இருக்குது. தமிழ் மாதம் 1ஆம் தேதினா நம்ம வீட்டுக்கு யார் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். முன்னோர்கள் வருவாங்க, இறந்தவங்க வருவாங்க, நம்ம வீட்டில் இருந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதையும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கணுங்கிறது தான் இந்த பதிவு. அப்போ தைப்பொங்கலுக்கு கண்டிப்பாக எல்லாம் வந்துடுவாங்க இல்லை. அப்போ அவங்கள நாம் பார்க்க முடியலனாலும் அவங்கள நினச்சி அவங்களோட ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்காக தைப்பொங்கலுக்கு வைக்கக்கூடிய பொங்கலும் மற்றும் அவர்களுக்கு பிடித்த ஒரு உணவுலாம் வச்சு அவங்கள நினச்சி அவங்களுக்கு ஒரு படையில் போட்டு துணிமணி வாங்கி வைக்கலனா கூட பரவாயில்ல, அவங்கள நினச்சி ஒரு விளக்கு போட்டு ஒரு சில ஆசீர்வாதம் பண்ண சொல்லி நாம் தைப்பொங்கலுக்கு அவங்கள வீட்டுக்கு அழைச்சோம் கும்பிட்டோம்னா, திதி தந்தோம்னா அல்லது முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் கொடுத்தோம்னா பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதமானது எல்லோர் வாழ்க்கையிலும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆக நம்ம ஒவ்வொரு நிமிடமும் அல்லது ஒவ்வொரு மாதத்துலேயும் முன்னோர்களையும் நம்ம கூட இறந்து போனவங்களையும் நினைவில் வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருக்கணும். சார், நீங்கள் நிறையா பதிவெல்லாம் நிறையா பேசுகிறீங்க, சரி. எங்களுக்கு முன்னோர்கள்லாம் எதுவுமே செய்யவே மாட்டேங்கிறாங்க, எதுவுமே செஞ்சதில்லை, நான் ஏன் அவங்களுக்கு கும்பிடணும்? அதனால் எங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, இதெல்லாம் நாம் செய்யலை அப்படிங்கும்போது வாழ்க்கையில் என்ன நடக்கும்? திதி கும்பிடலைன்னா என்ன நடக்க போகுது? இல்லை தர்ப்பணம் கொடுக்கலன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யலான்னா ஒரு தெளிவான பதில் கொடுத்துடலாம். திதி கும்பிடாத குடும்பத்துலேயும் தர்ப்பணம் செய்யாத குடும்பத்துலேயும் முன்னோர்கள் நினைக்காத குடும்பத்துலேயும் திருமண வாழ்க்கை தான் வாழக்கூடிய திருமணத்துக்கு முன்பு வாழக்கூடிய வாழ்க்கையில் தடமாறி போகிறாங்க. கல்வி முதல்ல நல்லா அமையறதில்ல, கல்வியில் பெரிய மதிப்பெண் எடுக்க முடியலை. ஃபஸ்ட்டு மார்க்கு ஃபஸ்ட் ரேங்க்லாம் வாங்கினா தானே அடுத்தடுத்த கேட்டகரிக்கு போக முடியும். அப்போ கல்வி அறிவு நமக்கு பிரச்சனையாக நிற்கிது. அதுக்கடுத்தது திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குது. படித்து முடித்தது ஒரு தொழிலுக்கு போக முடியாத, தொழில் இல்லாமல் தொழில் அவதியை விடுறாங்க, வருமானம் இல்லாமல் தவிக்கிற ஒரு நிலையெல்லாம் வந்துடுது. மனம் தடுமாறிய நிலையில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு நிலையெல்லாம் வந்துடுது. இப்படியெல்லாம் நடக்கும். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். சதா சண்டை சச்சரவு, அந்த குடும்பம் நடத்துறதுக்கு பொருளாதார பற்றாக்குறை, ஒரு நிம்மதியான உறக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் வந்துடுது. ஏதோ விதத்தில் இதெல்லாமே பாதிக்கும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா. நான் அந்த பொங்கல் பதிவுன்னு சொல்லிவிட்டு நான் பயமுறுத்துறதுக்காக இந்த விஷயத்த சொல்லலை. ஏன்னா எடுத்து கும்பிடலைன்னா அனுபவ ரீதியாக மக்கள் அவதி வர்ற ஒரு விஷயத்த நாங்கள் கண்கூட பார்க்குறோம். அதனால் அந்த திதியும் எடுத்து கும்பிடலை, தர்ப்பணமும் வருடாந்திரமும் செஞ்சிக்க முடியல. அட்லீஸ்ட் இந்த பொங்கல் திருவிழானாலாவது எப்படியும் 1ஆம் தேதி வந்துடுறாங்க, தைப்பொங்கல்னால் வந்துடுவாங்க முன்னோர்கள். அவங்களுக்கும் நம்ம படையில் போட்டு அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா நம்ம குடும்பத்தாருக்கு நம்மளுக்கு உறவினராக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நல்லது நடக்கும்போது நம்மளும் நல்லா இருப்போம், வருமானம் வரும், தொழில் சிறக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். உடல் நோயெலாம் கூட நிறைய, என்ன நோயினே தெரியாது, என்ன மருந்துனே தெரியாது, காலத்துக்கும் மருந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதெல்லாம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லாதனால கண்டிப்பாக இருக்குதுங்கிறத மறைமுகமாக இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க கண்ணுக்கு நாம் தெரியும், நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். உயிரோடு இருக்கும்போது செய்ய முடியல, ஆனால் இறந்தால் கண்டிப்பாக செய்யணும். இது சாஸ்திரம் சொல்லப்பட்டு இருக்குது.
அதனால் இந்த விஷயத்த நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் திருமணம் நடக்கலை, எதனா வீட்ல பிரச்சனை இருக்குது, வீடு கட்ட முடியல, ஒரு வேலைக்கு போக முடியல போனால் அவங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுன்னு சொல்லுவாங்க. எந்த முன்னோர்களுக்கும் தெரியாது, என்ன சொல்லி தரணும்னு தெரியாது. அது வேறு ஒரு பிரச்சனை. நீ என்ன விஷயத்துக்கு வேண்டி உன் வாழ்க்கையில் உன் சுகம் அனுபவிக்கிறதுக்காக எதிர்பார்க்குறியோ அந்த விஷயத்த சொல்லி நாம் அதை செய்யணுங்கிறது தான் இதோட இது. அப்படிங்கும்போது இந்த தைப்பொங்கலை இந்த இனிவரும் காலத்தில் ஒவ்வொரு பொங்கல்லையும் தை 1ஆந்தேதி, தை 2ஆந்தேதி, தை 3ஆந்தேதி, தை மாதத்தில் மட்டும் ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க. அந்த 3 நாளில் அவங்களுக்கு ஒரு படையல் போடுங்க, அவங்களுக்கு பிடிச்சதை வைங்க. தாத்தா பாட்டிக்கு எங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தரணுமா அப்படின்னா, தாத்தா, அப்பா, அப்பாவின் அப்பா, அப்பாவின் தாத்தா, இந்த 3 பேர் சொல்லி ஒரு முடிஞ்சதுன்னா ஒரு தர்ப்பணம் மாதிரி வீட்டில் ஏற்பாடு செஞ்சு அந்த 3 படையில் போட்டு அவங்களுக்கும் பொங்கல் சோறு கொஞ்சம் வைங்க, ஒரு கரும்பு வைங்க, நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வருஷம் ஆனால் பொங்கலுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு நீங்களும் ஒரு மனசில் விதைச்சிக்கோங்க எண்ணத்தை, செய்யுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நல்லா இருப்பாங்க, குடும்பத்தில் எல்லோரும் செல்வ செழிப்பாக இருப்பாங்க. இனி வரும் அடுத்த தைப்பொங்கலுக்குள்ளார எல்லாம் ஒரு வளர்ச்சி நிலையை எட்டி எல்லோரும் வாழணுங்கிறதுக்காக இந்த பதிவு நான் சொல்லியிருக்கிறோம். இதை பார்த்த அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக யூடியூப் சேனலிலிருந்து உங்கள் ஜோதிடர் குமரேசன். நன்றி.